ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த தலைப்பின் கீழே நாம் வாரந்தோறும் யவன சந்ததிக்குள் எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் கற்பித்த காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியங்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது இந்த கடைசி கால யவன சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாய் இருக்கும் என்றால், இது பூரண கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியாய் இருக்கும். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த சந்ததி பூர்ண ரட்சிப்பு உள்ள சந்ததியாய் இருக்கும். இரண்டாவது பார்த்த பொழுது இது பூரண மகிமையுள்ள சந்ததியாய் இருக்கும். மூன்றாவது வாரம் பார்க்கும் பொழுது இது பூரண விசுவாசம் உள்ள சந்ததியாய் இருக்கும் என்று பார்த்தோம். அதாவது நான்காவது பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இது பூரண கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியாய் இருக்கும் என்று. இதை குறித்து கர்த்தர் கற்பித்த காரியங்களை நாம் இந்த இடத்துல தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது சர்தை சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். சர்தை சபை தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் நான் காணவில்லை. இந்த சர்தை சபையை குறித்து இந்த எச்சரிப்பை நாம் பார்க்கும் பொழுது, சர்தை சபை ஒரு செத்த கிரியையுள்ள சபையாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் இருக்கிறது. இது உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்த கிரியைகளை உள்ளடக்கிய சபையாய் இருக்கிறது என்று. இப்படிப்பட்ட சபைக்கு, இப்படிப்பட்ட காரியத்தை உள்ள ஜனங்களுக்கு என்ன காரியம் இருக்கும் என்றால், தேவனுடைய வருகையை குறித்து தெளிவான காரியங்கள் இருக்காது. அதே போல தேவனுடைய சத்தத்தை கேட்காத ஜனங்களாய் இவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் இவர்கள் உயிருள்ளவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற நாமத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். ஆனால் என்ன சத்தம் அவர்களுக்கு கேட்காது என்றால், கர்த்தருடைய சத்தமோ கிறிஸ்துவின் சத்தமோ அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அதுதான் மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமை. வேதம் இதில் தெளிவாய் சொல்லுகிறது. 6வது வசனத்திலே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது நாம் பார்ப்போம், இந்த பூர்ண கீழ்ப்படிதல் என்றால் என்ன? அப்போ கீழ்ப்படிதல் அப்படின்னாலே என்ன? எப்பொழுது இது பூர்ணமாகிறது? பூர்ணமாகிற இந்த கீழ்ப்படிதல் மூலமாய் நமக்கு என்ன பலன் உண்டாகிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். எங்களுக்கு வேதத்தில் தேவன் தெளிவாய் சொல்லும் பொழுது எரேமியாவில் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பொழுது அவர் சத்தத்தை நாம் கேட்க துவங்குகிறோமோ, எப்பொழுது அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய துவங்குகிறோமோ, அப்பொழுதுதான் அவர் நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அந்த பலன் என்ன என்றால், நீ என் ஜனம் நான் உன் தேவன் என்ற ஒரு பலனை கொடுக்கிறார். அதுவரைக்கும் என் ஜனம் என்று அவர் நம்மை உரிமை பாராட்ட முடியாது. அவர் என் தேவன் என்று நாம் அவரை உரிமை பாராட்ட முடியாது. ஒரு இறைவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அவர் நாம் கேட்பதை அவர் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் தான் மாத்திரமே நாம் இருக்க முடியும். நாம் தேவனை உரிமை கொண்டாட முடியாது. அதே போல தேவன் நம்மை என் ஜனம் என்று உரிமை கொண்டாட முடியாது. எப்பொழுது இந்த உரிமை விளக்கப்படுகிறதோ அப்பொழுது பலன்களும் விளக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிற சத்தங்களும் அடைக்கப்படுகிறது. பரலோகத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதங்களும் நம்மேல் தங்க முடியாதபடி, நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை உருவாகிறது. இந்த பூர்ண கீழ்ப்படிதலை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்கும் பொழுது, இந்த பூர்ண கீழ்ப்படிதல் நாம் மட்டுமே கிரியை செய்கிற ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் சகலவற்றிலும் பூர்ணமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மோடு சேர்ந்து இதில் செயல்படுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்தில் எப்பொழுது செய்யாமல் போகும் என்றால், நம்முடைய இருதயம் எப்பொழுது கடினப்படுகிறதோ, நம்முடைய இருதயம் எப்பொழுது கல்லை போல் ஆகிறதோ,
எப்பொழுது கர்த்தருடைய சத்தம் நம்ம கிட்ட காரியங்களை சொல்லும் பொழுது அதற்கு நாம் தவறி போகிறோமோ அந்த நிமிடத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் நம்மை விட்டு தூர தள்ளி போகிறது. ஆனால் நாம் வேதத்தை தியானிப்போம், வேதத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், சபைகளில் எல்லா கிரியைகளையும் செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம். ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். வேதம் தெளிவாய் நமக்கு முன்னுரைக்கிற காரியம் என்ன தெரியுமா? வேதத்தில் இதற்கு ஒரு சரியான உதாரணம் யூத ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எரேமியா 4:4 நாம் பார்க்கும் பொழுது, யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரகம் அக்கினியை போல எழும்பி அவ்விப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஆமென். இதுல தெளிவாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம். எப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் என்றால், எப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்றால், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும், கேட்பது வேறு, கீழ்ப்படிவது வேறு. தேவன் கேட்கிற ஜனங்களை குறித்து பேசவில்லை, கீழ்ப்படுகிற ஜனங்களை குறித்தே என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அந்த இருதயம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படும் என்றால், அந்த இருதயம் முதலாவது விருத்த சேதனம் அடைவது மிகவும் அவசியம். வேதத்திலே ஆரம்ப காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு அவர் கட்டளை கொடுத்தார், நீ உன் வீட்டார், உன் மனைவி, அதே போல உன் இனஜன பந்துக்கள், உன் கீழ் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்பதை அவர் கட்டளையாக கொடுத்திருந்தார். அது சரீரத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருத்த சேதனம். இன்று வரை அதை யூதர்கள் ஆனாலும் சரி, இஸ்லாமிய சகோதரர்கள் ஆனாலும் அந்த காரியத்தை அவர்கள் தவறாமல் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எரேமியாவிலே, உங்கள் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் அடைய கடவது. நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனம் என்னவென்றால், ஒரு பெரிய கருக்குள்ள கத்தி காட்டப்படுகிறது. அந்த கட்டி என்னப்படுகிறது, அந்த இருதயம் இருக்கிறது, அந்த இருதயத்தை சுற்றி இருக்கிற தோல், அந்த இருதயம் தோலினால் மூடப்பட்டு இருக்கிறது. அவர் என்ன பண்ணுகிறார், அந்த கற்கான கத்தியை வைத்து அந்த இருதயத்தின் நுனித்தோலை அறுத்து விடுகிறார். இப்படி ஒரு தரிசனங்கள் காட்டப்பட்ட அடுத்த நாள் நாங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை அவர் காட்டி, இதோ உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை நான் விருத்த சேதனம் அடைய இந்த தரிசனத்தை நான் காட்டினேன், நீங்க இதற்காக ஒப்பு கொடுத்த ஜெபிங்கள், உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் அடைய ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து அந்த காரியத்தை செயல்படுத்தின போதுதான் எங்களுக்கு வார்த்தை கிரியை செய்ய தொடங்கினது. அதாவது அந்த வசனத்தின் ஆழமும் அதை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் இருதயங்களிலே கிரியை செய்ய தொடங்கினதை நாங்கள் உணர்ந்தோம். அந்த வார்த்தை சொல்லாத எதையுமே எங்களால் செயல்படுத்த முடியாது, அந்த வார்த்தை கற்பிக்காத எதையுமே வெளிப்படுத்த முடியாது, அந்த வார்த்தை நடத்தாத எந்த பாதையிலுமே நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வழிக்குள்ளே தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது, இதுதான் தேவன் விரும்புகிற வழி என்றும், இதன் வழியாக போனால்தான் பரலோக ராஜ்யத்தின் தன்மைகள் வெளிப்படும் என்றும், தேவனை தரிசிக்க முடியும் என்றும். அப்பொழுது இந்த காரியத்தை நாங்கள் எங்களுக்கு பின்வருகிற பிள்ளைகளுக்கும் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய சொல்லி அவர்களுக்கு அறிக்கையிட்டோம். நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள், அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள், அநேகர் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் ஏன் அவர்களால் கீழ்ப்படிய கூடாமல் போகிறது என்றால், அவர்கள் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் அடையாமல் இருப்பதே அதற்கு காரணமாய் இருக்கிறது. அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டும் செத்தவனாயிருக்கிறாய். உன் செத்த கிரியைகளை, உன் செத்த சாவுக்கு ஏதுவான காரியங்களை சிறப்படுத்து, விழித்து கொண்டு சிறப்படுத்து என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னவென்றால், நம் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை, அவருடைய காரியத்தை குறித்து, அவர் ராஜாவை வெளிப்படுவதை குறித்து, அவர் நீதியை குறித்து முன் எப்போதும் இல்லாத காலமாய் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நிலைமையிலும் நான் எப்படி இருக்கிறோம், இந்த காலத்திலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி ஆயத்தப்படுகிறோம்? ஆயத்தம் என்றால் நான் மட்டும் படுவது ஆயத்தம் அல்ல, நான் மட்டும் என்னை சரி பண்ணி கொள்வது ஆயத்தம் அல்ல. அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து அவருடைய ஆவி என்னை அவருக்கு ஏற்றது போல மாற்றுவதுதான் ஆயத்தம். ஏனால் நான் போவது அவர் வாழுகிற இடத்திலே,
பரலோகத்திலே அவர் வசிக்கிற இடத்திலே, அவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே, அப்பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக அவர் என்னை மாற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்காத பட்சத்திலே நான் மாத்திரம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு நான் அவரிடத்தில் போவேன் என்பதே மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைமை. அதேதான் தேவன் சொல்லுகிறார், நான் வேதத்தை உங்கள் கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறேன், என் வார்த்தையை உங்களிடத்தில் அறிவித்திருக்கிறேன், என்னுடைய ஆவி உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறேன். இத்தனை நான் வைத்திருந்தும் இதை அறியாமல் நீங்கள் போகிறது என்ன என்பதை தேவன் மிகவும் கடிந்து கொண்டு சொல்லுகிறார். இந்த சரத்தை சபையில நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய கடிந்து கொள்ளுதல் வெளிப்படுகிறது. இதில் ஒரு தெளிவான வார்த்தையை, நான் திருடனை போல வருவேன் என்று சொல்லுகிறார். இதை நம்ம ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். நான் திருடனை போல வருவேன், திருடனை போல வருவேன் என்று அவர் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு ரகசிய வருகைக்காக தான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சபை ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று, மனவாட்டி சபை ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தான் நாம் ஆயத்தப்படுகிறோம். நாம் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம்? நம்மை நாம் உயிர்த்து ஆராயுவோம். ஏன்னா நாம் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ஒன்றை நம்மால் செய்ய முடியும் என்று நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்தாதான் நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு இணையும். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொண்டால் மாத்திரம்தான் நமக்குள் எதிராக இருக்கிற இந்த சிந்தை அழுத்தப்பட்டு அந்த சிந்தை கீழ்ப்படியாமல், அதாவது அந்த சிந்தை மாம்ச சிந்தையிலிருந்து விடுவிக்கப்படும். அவருடைய ஜீவ ஊற்று நம்முடைய ஆத்மாவில் புறப்பட்டால்தான் அது மகிழ்ச்சியும் களிப்பையும் உண்டாக்கும். அவருடைய மரித்த சரீரம், அதாவது மரித்து உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வல்லமை நம்முடைய பலவீனமான இந்த சரீரங்களில் இறங்கினால் மாத்திரமே நாம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் மாற்ற முடியும். அப்ப நம்ம எந்த நிலைமையிலும் அவருடைய ஆவியும் அவருடைய சிந்தையும் அவருடைய ஆத்மாவின் தன்மையும் அவருடைய சரீரத்தின் தன்மையும் நம்மிடத்திலே காணப்படாமல் நாம் பரிபூர்ணராக முடியாது. நாம் நம்மை மட்டுமே ஆயத்தப்பட்டு கொண்டு பரலோகத்துக்கு போவோம் என்றால் அது முடியாத காரியம். தேவன் தெளிவாய் வேதத்திலே முன்குறித்திருக்கிறார். நான் எப்படி எழுந்து போகிறேனோ அப்படியே நான் வருவேன். அப்ப அவர் வரும் பொழுது நாமும் அவரை போல் மாறாவிட்டால், அவர் நம்மை மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்ற வார்த்தை தான் நமக்கு ஒலிக்கும். அருமையான பிள்ளைகளே, தேவச்சனமே, இந்த நாளிலே கூட இந்த விருத்த சேதனம் அடையாத இருதயம் உள்ளவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும்? வேதம் அதற்கு நமக்கு அநேக காரியங்களை காட்டுகிறது. ஏன்னா வேதத்தில் இல்லாத ரகசியமே இல்லை. நம்ம ஆழ்ந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இடைப்படும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சகலவற்றையும் திறந்து நமக்கு காட்டுகிறது, திறந்த புத்தகத்தை போல. அதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த காரியம் அநேகருக்கு வெளிப்பட வேண்டும். அநேகருடைய இருதயத்தை இது திறக்க வேண்டும். அநேகருடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் அடைய வேண்டும். அதை தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதையே வாஞ்சிக்கிறார். இந்த விருத்த சேதனம் இல்லாத இருதயம் என்ன செய்யும் என்றால், இந்த விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை உள்ளவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்றால், முதலாவது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கர்த்தருடைய வாக்குக்கு கலகம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரிடத்தில் ஒரு சத்தம் புறப்படுகிறது என்றால் அந்த வாக்குக்கு கலகம் உண்டாக்குகிறவர்களாக இருப்பார்கள். கலகக்காரர்கள். அது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது என்று சொல்லி அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கலகத்தை விதைக்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த கலகம் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் அவர்கள் இருதயத்திலே உண்டாக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருதயம் உணர்வற்ற இருதயமாய் இருக்கும். உணர்வற்ற இருதயம். இந்த உணர்வற்ற இருதயம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு நிலை. இந்த உணர்வு எப்பொழுது ஒரு இருதயத்துக்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் அவருடைய 7 ஆவிகளில் முதலாவது வேதம் சொல்லுகிறது தெளிவாய், உணர்வும் ஞானமும் உள்ள ஆவி. அப்பொழுதுதான் அந்த உணர்வே வெளிப்படும். அந்த உணர்வு இல்லை என்றால் உணர்வற்ற இருதயம் இன்னொரு உணர்வற்ற இருதயத்தை தான் உருவாக்கும். உணர்வுள்ள இருதயம் மாத்திரமே இன்னொரு உணர்வுள்ள இருதயத்தை உருவாக்கும். அந்த உணர்வுள்ள இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை பதிக்கப்படும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 4வது காரியம் என்னவென்றால், சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடி உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், கர்த்தருடைய ஆளுகையிலிருந்து பிரிக்கப்பட்டு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், அந்த ராஜாவின் கரங்களில் நாங்கள் ஆளப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் சாகாதபடி உம்முடைய தேவனாகிய, அவர்கள் அந்த நல்லா கவனிங்க, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தான் தேவன் என் ஜனம் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருதயம் உள்ளவர்கள், உணர்வற்ற இருதயம் உள்ளவர்கள்
தேவனை தன் தேவன் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள். உன் தேவன், உங்கள் தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுங்கள், உங்க தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். அதுதான் மிகவும் மோசமான நிலை. ஏனென்றால் முழு பூமியில் இருக்கிற ஜனங்களும் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு 4 இருதயமோ, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 2 இருதயமோ, அல்லது ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு 10 இருதயமோ அல்ல. எல்லாருக்கும் ஒரே இருதயம் தான், 2 கண்கள் தான், ஒரு மூக்கு ஒரு வாய் தான், ஒரே சாயல் தான். அப்போ ஒரே சாயலான, ஒரே சிருஷ்டியான தேவனுடைய சாயலின்படி பிறந்திருக்கிறோம் என்பதற்கு நாமளே அடையாளம். இப்ப தேவன் அதில் தெளிவாய் சொல்லுகிறார், இப்படி ஒரே கர்த்தராலே உருவாக்கப்பட்ட நாம் உன் தேவன். அந்த தேவனை தன் சொந்த தேவனாய் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருதயம் இருக்கும். அந்த இருதயம் தான் உன் தேவன் என்று சொல்லும். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தெளிவாய் சொல்றாங்க, சாமுவேல் கிட்ட, தீர்க்கதரிசியாக சாமுவேல் கிட்ட சொல்றாங்க, உங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பண்ணி. அப்போ அவர்கள் அந்த இடத்துல எதை அறிக்கை எடுக்கிறார்கள் என்றால், அவர் எங்களுடைய தேவன் இல்லை என்பதை அறிக்கை எடுக்கிறார்கள். எப்பொழுது அந்த வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து பிறந்ததோ, தேவன் அந்த காரியத்தை அவர் மிகவும் வெறுக்கிற காரியம், அவர் மிகவும் அரோசிக்கிற காரியம் என்னென்றால், அவர் தன்னுடைய ஜனம் என்று ஒரு ஜனத்தை தெரிந்தெடுக்கிறார் என்றால், அந்த ஜனமே எங்களுக்கு இந்த தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன், அரோசிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். பிரதான கட்டளை என்ன என்றால், உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுங்கள். அதே போல நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவா. எப்பொழுதுமே அவனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த முதல் காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது, உங்கள் முழு இருதயம், இதுதான் முதல்ல ஸ்டார்டிங். அதாவது இந்த முழு இருதயம் என்பது என் இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாக இணைக்கப்படுவதுதான் முழுமை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த முழுமை செயலாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த இருதயத்தின் விருத்த சேதனம் அடைவது மிகவும் முக்கியம். என் இருதயம் விருத்த சேதனம் அடையாத பட்சத்தில் நான் தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்பட முடியாது. தேவன் விரும்புவதை என் மூலமாய் தேவன் செயல்படுத்த முடியாது. அப்ப அந்த இருதயம் விருத்த சேதனம் அடைய தொடங்கிவிட்டால் அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் மாறும் என்றால், அது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற இருதயமாய் மாற துவங்கும். மார்க் 7:23 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்த போது அவர் மிகவும் கனிந்து கொண்ட ஒரு ஜனம் யார் என்றால், பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள். இவர்கள் எல்லாரையும் அவர் கடிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ தேவனுடைய இருதயத்தோடு இணைக்கப்படவில்லை. அதனால அவங்க சொல்றாங்க, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப இப்படிப்பட்டவைகள் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறபடினால்தான் தேவன் அதை விருத்த சேதனம் அடைய வைத்து தன்னுடைய இருதயத்தோடு இணைத்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது தேவனுடைய ஆவி இந்த இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது அது சகல சுத்திகரிப்புக்குள்ளும் சென்று அந்த இருதயத்தை அவர் சுத்த இருதயமாய் மாற்றுகிறார். எப்பொழுது அந்த இருதயம் சுத்த இருதயமாய் மாற்றப்படுகிறதோ அப்போதுதான் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். மத்தேயுவிலே அதை தெளிவாய் சொல்லுகிறார் தேவன். உங்கள் இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. என் இருதயம் விருத்த சேதனம் அடையாத இருதயமாய் இருந்து நான் ஒருத்தருக்கு பிரசங்கம் செய்கிறேன் என்றால், என் இருதயத்தில் நான் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருந்தாலுமே, என் இருதயத்தில் மறைந்திருக்கிற பொல்லாங்கும், என் இருதயத்தில் மறைந்திருக்கிற கபடும் தூஷணமும் என்னை அறியாத பட்சத்திலே அதுவும் சேர்ந்தே வெளிப்படும். அப்பொழுது அந்த சந்ததி சுத்த சந்ததியாய் இருக்காது, அது அசுத்தமுள்ள சந்ததியாய் தான் இருக்கும். அந்த சந்ததி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சந்ததியாய் இருக்கும். இதை நாம் தெளிவாய் அறிந்திருப்பது அவசியம். அதனால்தான் வேதம் தெளிவாய் இதை சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. அதே போல இப்படிப்பட்ட இருதயம் எதை பிறப்பிக்கும் என்றால், சுயநலத்தை தான் பிறப்பிக்கும். நீங்க நன்றாக கவனித்து பார்த்துங்க, இப்படிப்பட்ட இருதயம் உடையவர்கள் செயல்படுகிற காரியத்திலே சுயம் மாத்திரமே பெருகி கொண்டே போகும். அவர்கள் எல்லாவற்றையும் தனக்கென்றும், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காரியம், தனக்கு இந்த காரியம் மாத்திரமே பெருகி கொண்டே போகும். இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், நாம் அக்கிரமக்காரராய் இருந்த போதே அவருடைய குமாரனை நமக்கென்று பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று. அப்படி என்றால் என்னன்னா, அவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திராத போதே அவருடைய குமாரனை நமக்காக ஒரு ஒப்பு கொடுத்து பலியாய் சிலுவையிலே அறையப்பட்டார். இதுதான் அன்பு, இதுதான் தேவனுடைய அன்பு.
தேவனுடைய அன்பிலே பொறாமை இருக்காது. தேவனுடைய அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இருக்காது. அந்த அன்பு சுயநலம் இல்லாத அன்பு என்று 1 கொரிந்தியர் 13 நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த அன்பு எனக்குள்ளே பூர்ணப்பட வேண்டும் என்றால், ஆண்டவரே அந்த அன்பை என்னுள்ள ஊற்றுங்க என்று சொல்லி ஜெபிப்பது மாத்திரமில்லை, அதற்கான கிரியை நாம் நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிரியை தான் இறுதிய விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் அடைய நம்ம ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் தேவன் விருத்த சேதனம் அடைந்த இருதயத்தில தான் அவர் அன்பை ஊற்றுவார். அப்பொழுதுதான் இந்த பிரதான கட்டளை, 2வது கட்டளை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. எப்பொழுதுமே மனுஷனுடைய அன்பு சுயநலம் உள்ளதுதான். அது தாய் மகன் இடத்துல காட்டுகிற அன்பா இருக்கட்டும், கணவன் மனைவி இடத்துல காட்டுகிற அன்பா இருக்கட்டும், தகப்பன் பிள்ளைகள் இடத்துல காட்டுகிற அன்பா இருக்கட்டும். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். பொல்லாதவர்களா என்ன அர்த்தம்? பொல்லாத இருதயம் உள்ள நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்கும் பொழுது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், கபட்டு வசனிப்பும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் நிறைந்த இருதயமுள்ள நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் பொழுது, சுத்த இருதயத்தை உடையவர், அன்பு நிறைந்தவர், மன்னிக்கிற இருதயத்தை உடையவர், தன்னை போல பிறனை நேசிக்கிறவர், அவருடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயம். இதுதான் வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. மார்க் 7:6 இந்த இருதயத்தை குறித்து அதிகமா அவர் சொல்லுகிறார். வேத பாரகர்களை எச்சரிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. என் அன்பான தேவஜனமே, தேவனுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? சகலவற்றை ஊடுருவி பார்க்கிற கண்கள். நாம் ஏனால் சில விஷயங்களை மனுஷர் முன்னாடி மறைக்கலாம், நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்து ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் ஊடுருவி போகிற கண்கள். அவருடைய கண்கள் பார்க்கும் போது அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவாய் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தெளிவா என்ன சொல்லுகிறது என்றால், அந்த கண்கள் உங்கள் இருதயத்தை ஊடுருவி பார்த்து உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிகிறது. அவரிடத்துல பொய் சொல்ல எந்த மனுஷனுக்கும் பொய் சொல்லவே முடியாது. அவரிடத்துல எதுவும் மறைக்கவும் முடியாது. வெளியரங்கமாய் மனுஷன் எதை வேணால் மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் இருதயங்களை அறிந்து ஆராய்கிறவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஆனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, அது அரோசிக்க வைக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஆவி இந்த இருதயத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது, பரலோகம் இருதயத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் தாவீது சொல்லுகிறார், தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அந்த தாவீதின் இருதயம் எப்பொழுதும் தேவனுக்காக தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவன் இருதயத்தில் அதிகமாக இருக்கு. தேவனுடைய சமூகத்திலே போய் நான் இருக்க வேண்டும், அவருக்காக ஆராதனை செய்ய வேண்டும், பாடல்கள் பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற வண்ணமாய் அவன் இருதயம் இருந்தது. ஆனால் தான் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து அவனை கொண்டு வந்து அவர் ராஜாவாய் உயர்த்தினார். அவன் ராஜாவாய் இருந்தாலும், சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு அவன் ராஜாவாய் இருந்தாலும், அவன் யுத்த வீரனாய் இருந்தாலும், அவன் ஒரு நாளும் தேவனை மறக்கிறவனாய் இல்லை. அவன் எப்பொழுதுமே தேவனை தன் தேவனாய் உரிமை பாராட்டி கொண்டிருந்தான். நீங்க சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தெளிவா இந்த வார்த்தை புரிகிறது. தன் தேவனாய் உரிமை பாராட்டி கொண்டிருந்தான். இந்த விருத்த சேதனம் அடைந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும் என்றால், அது மன்னிக்கிற இருதயம், அன்புள்ள இருதயம், வஞ்சனை பொறாமை தீட்டு இல்லாத இருதயம், சுத்த இருதயம் உள்ளமாயிருக்கும். இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களிடத்தில் தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் ஜீவன் பெற்று எழும்பும். இவர்களை தான் கடந்த நாட்களில் தீர்க்கதரிசன தலைமுறை என்று நாம் சொன்னோம். அப்ப இந்த பூரண கீழ்ப்படிதல் உள்ள காரியம் தான் எதை ஜெயிக்கும் என்றால், உலகத்தை ஜெயித்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தேவபுத்திரர்களாய் நிற்க வைக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிற தேவபுத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த பிரசவ வேதனைப்படுகிறது. ஏனென்றால் சிருஷ்டியும் தன்னுடைய அழிவிலிருந்து அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அப்ப இப்படிப்பட்ட அதிகாரத்தை உடைய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு இதே அதிகாரத்தை கொடுக்க அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றால், அதற்கு நாம் நம்மை முழுதுமாய் ஒப்புக் கொடுப்போமா? என் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய சந்ததி எவன சந்ததியாய் இருக்க வேண்டும் என்றால், நான் ஒரு எவன சந்ததியாய் மாற வேண்டும் என்றால், முதலாவது நாம் இந்த பூரண கீழ்ப்படிதல் கடந்து வர நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்ம கண்களை மூடி தழையை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தி நம்முடைய பூரண இருதயமுடைய சந்ததி, விருத்த சேதனம் உள்ள சந்ததி,
இருதய நுனித்தோல் விருத்த சேதனம் அடைந்த சந்ததியாய் நீர் எங்களை மாற்றுவீராக கர்த்தாவே. எங்கள் இருதயம் உமக்கு நேராக உண்மை முத்துமாய் இருக்கத்தக்கதாக கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து தேவன் அந்த இருதயத்தில் உம்முடைய கற்பனைகளை எழுதுவீராக கர்த்தாவே. உம்முடைய ஆவி வந்து அந்த இருதயத்தை நிறைக்கட்டும் அப்பா. அப்பொழுது அந்த ஆவி புறப்படுகிற இடத்தில் எல்லாம் தேவனுடைய வார்த்தை புறப்படுமே, தேவனுடைய சமாதானம் புறப்படுமே, தேவனுடைய வெளிச்சம் புறப்படுமே. என் ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கையிடுவார்களே. அப்படிப்பட்ட சந்ததியா இந்த யவன சந்ததியை எழுப்புவீராக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.